நகர்ப்புற சமூகவியல். பொதுவாவே நகர்ப்புற சமூகவியல் அப்படின்றது நம்மளுடைய சமூகவியல் அப்படின்றதோடைய ஒரு பிரான்ச் தான் நகர்ப்புற சமூகவியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லாருக்கும் சமூகவியல் அப்படின்னா என்னன்னு தெரியும். சோசியாலஜி அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சோசியாலஜி அப்படின்றது ஜென்ரலா இந்த சமூகத்தை பற்றியும் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றியும் அவங்களுடைய உறவு முறைகள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய நாகரிகம், இது எல்லாத்தையுமே மொத்தமா படிக்கக்கூடியதான் நம்ம சமூகவியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதோடைய ஒரு பிரான்ச் அதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நகர்ப்புற சமூகவியல், அதாவது அர்பன் சோசியாலஜி. அர்பன் சோசியாலஜி அப்படின்றது நீங்க பாத்தீங்க அப்படின்னா பொதுவா இது எங்க இருந்து உருவாச்சு அந்த வார்த்தை? நகரம் அப்படின்ற சொல் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம லத்தீன் மொழியில இருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த அர்பன் அப்படின்றது, இந்த நகரம் அப்படின்ற சொல். பொதுவா அந்த லத்தீன் மொழியோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அர்பனஸ். அர்பனஸ் அப்படின்றது ரொம்ப சிம்பிளா ரொம்ப பொலைட்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நகர்ப்புற, அல்லது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நகரத்தை சார்ந்தவர்கள், நகரத்துல இருக்கக்கூடியவர்கள், நகரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க, ஏன்னா நகர்ப்புறத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், அவங்கள பத்தின ஒரு படிப்பு தான் இந்த நகர்ப்புற சமூகவியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். பொதுவாகவே நகரம் அப்படின்றது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்திற்கு எதிர்மறையா இருக்கக்கூடிய, இப்போ பொதுவாக கிராமம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிராமத்துல அடிப்படை வசதிகள் குறைவா இருக்கும். அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மொத்தமா அப்படியே ஆப்போசிட் வித் அர்பன் பேஸ் பண்ணி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நாகரிகம், அவங்களுடைய ஆடை, அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய தொழில்நுட்ப முறைகள் எல்லாமே அப்படியே ஆப்போசிட் வித் நகர்ப்புறம். இப்ப நகரம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவா நம்மளுக்கு நகரம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் வரும். ஏன்னா நகரம் அப்படின்னா நல்ல பெரிய பெரிய பில்டிங் இருக்கும், நம்மளுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே நிறைந்த ஒரு பகுதியா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும். அதே மாதிரி அதிகப்படியான தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு பகுதி, பேருந்துகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதே மாதிரி தொழில்நுட்ப வசதிகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நம்ம நகரம் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே இந்த நகர்ப்புற சமூகவியல் அப்படின்றதுடைய அர்த்தம் என்ன, என்ன நகர்ப்புற சமூகவியல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல சமூகவியல் வல்லுநர்கள், அதாவது சோசியாலஜிஸ்ட்னு சொல்லக்கூடிய சமூகவியல் வல்லுநர்கள் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல, அவங்க பார்த்த அவங்களுடைய நாலேஜ் அடிப்படையில வந்துட்டு சில விளக்கங்களை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நகர்ப்புற சமூகவியல் அப்படின்னா என்ன, அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம எல்லாருக்குமே நகரம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நகரம் அப்படின்னா என்ன, நகரத்துல வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் எந்த மாதிரி இருக்கு, வாழ்வியல் அப்படின்ற போது என்னன்னா அவங்களுடைய உறவு முறைகள் எப்படி இருக்கு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு, அவங்களுடைய பண்பாடு எப்படி இருக்கு, அவங்க என்னென்ன மாதிரியான தொழில்நுட்ப முறைகள்லாம் பின்பற்றிட்டு இருக்காங்க, அவங்களுடைய தொழில் முறைகள் என்ன, அவங்க பின்பற்றக்கூடிய குடும்ப உறவுகள் என்ன, அவங்களுடைய திருமண முறைகள் என்ன, அவங்களுடைய பண்பாடு என்ன, இது எல்லாத்தையுமே உள்ளடக்கியதான் நகர்ப்புற சமூகவியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பங்களிப்பு என்ன, பொதுவா நம்ம சோசியல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்துல வந்துட்டு சமூக பங்களிப்பு. ஏன்னா நம்ம மனிதனா பிறந்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய பங்களிப்பு இல்லாம இந்த சமூகம் எதுவுமே இல்லை, இயங்காது. அப்புறம் அவங்களுடைய சமூக உறவு முறைகள், ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றதான் வந்துட்டு நம்மளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவோம். ஏன்னா ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு, கம்யூனிகேஷன் டூல்ஸ் நிறைய பயன்படுத்துறோம். ஏன்னா நம்ம மனித சமூகம் உருவாகும் போது எப்போ வந்துட்டு ஒருத்தரை விட இன்னொருத்தர்கிட்ட நம்ம பேச ஆரம்பிச்சோமோ அப்பதான் வந்துட்டு நம்மளுடைய நாகரிகமோ, நம்மளுடைய பண்பாடோ, நம்மளுடைய வாழ்வியல் முறைகளோ, நம்மளுடைய எல்லா விதமான ஒரு வளர்ச்சியுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாதைக்கு, ஒரு டெவலப்டான ஒரு பாதைக்கு வந்துட்டு அதை எடுத்துட்டு போகும். அதுதான் இங்க அவங்க சொல்லக்கூடியது. நகர்ப்புற சமூகவியல் அப்படின்றது என்னன்னா சிம்பிளா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நகரத்துல வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கு, அவங்களுடைய சமூக பங்களிப்பு எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ரிலேஷன்ஷிப், சமூக உறவு முறைகள் எப்படி இருக்கு, அப்புறம் அங்க இருக்கக்கூடிய சமூக நிறுவனங்கள். இங்க சமூக நிறுவனங்கள் அப்படின்னா நம்ம வந்துட்டு தொழிற்சாலையோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிற கூடாது. இங்க நீங்க பொதுவா சமூகவியல்ல பாத்தீங்க அப்படின்னா சமூக நிறுவனங்கள் அப்படின்றது வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஃபேமிலி, அதாவது குடும்பம், அப்புறம் நம்மளுடைய திருமண முறைகள், மேரேஜ்,
அப்புறம் இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரம், எக்கானமி, இங்க இருக்கக்கூடிய ரிலீஜன், மதம், இங்க இருக்கக்கூடிய ஈவன் அவங்களுடைய கின்ஷிப் முறைகள், அதாவது ரத்த உறவு முறை சார்ந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதைத்தான் வந்துட்டு சமூக நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. பொதுவா நம்ம நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு தொழிற்சாலையை தான் நம்ம நிறுவனங்கள், இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஒரு அமைப்பை தான் வந்துட்டு நம்ம நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க நீங்க ஒரு சோசியாலஜிஸ்ட் ஸ்டூடெண்டா வந்துட்டு சமூக நிறுவனங்கள் அப்படின்னா நீங்க தெளிவா இருக்கணும். சமூக நிறுவனங்கள் அப்படின்றது இப்ப நான் சொன்னதான், திருமணம், நம்மளுடைய குடும்பம், பொருளாதாரம், மதம், நிறுவனங்களை பற்றியும் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய சமூக நிறுவனங்களை பற்றியும் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் நகர்ப்புற சமூகவியல் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது மட்டும்தான் நகர்ப்புற சமூகவியலா இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்ல. அதை தாண்டி அவங்களுடைய நாகரிகம் எப்படி இருக்கு, அதாவது கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகரிகம் எப்படி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நீங்க நல்லா பார்க்கலாம், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய நாகரிகத்திற்கும் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நாகரிகத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய. அதில் அவங்களுடைய ஆடைகள் இருக்கக்கூடிய நாகரிகமா இருக்கட்டும், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய நாகரிகமா இருக்கட்டும், அவங்க பேசக்கூடிய மொழியில இருக்கக்கூடிய நாகரிகமா இருக்கட்டும், எல்லாமே வித்தியாசப்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கும் நம்ம நாகரிகம்னு சொன்ன உடனே நம்மளை அப்படியே பார்க்கலாம். ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை நீங்க பாருங்க, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்களுடைய வே ஆஃப் அப்ரோச், அவங்களுடைய ஈவன் அவங்க அவங்கள சுற்றி இருக்கக்கூடியவங்களுடைய அவங்க எந்த மாதிரி பழகுறாங்க, இது எல்லாமே வந்துட்டு உள்ளடக்கியதான் வந்துட்டு நகர்ப்புற சமூகவியல் அப்படின்றத அவங்க கோட் பண்றாங்க. இது எல்லாத்தையும் என்னன்னா ரொம்ப வந்துட்டு விரிவா, ரொம்ப டீட்டெயில்டா படிக்கக்கூடியது. ஏன்னா நீங்க பொதுவாகவே நகர்ப்புற சமூகவியல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே டீட்டெயிலா இருக்கும், ரொம்ப விரிவா. இதை வந்துட்டு இந்த இடத்துல முடிச்சிடலாம், அந்த இடத்துல அப்படின்லாம் இல்லை. எல்லாமே ரொம்ப விரிவா வந்துட்டு விவரிப்பது தான் வந்துட்டு நகர்ப்புற சமூகவியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லாம இந்த நகர்ப்புற சமூகவியல்ல பார்த்தீங்க அப்படின்னா இதை மட்டும் பத்தி தான் படிக்கிறோமா நகர்ப்புற சமூகவியல்ல? இப்ப நம்ம சொன்னோம், கலாச்சாரம் இருக்கு, நாகரிகம் இருக்கு, அப்புறம் சமூக நிறுவனங்களை பத்தி படிக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். அது மட்டும் இல்லை, அதை தாண்டி நகர்ப்புறத்தோட கட்டமைப்பு எந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சரல் பேசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்துல. கட்டமைப்பு, அங்க இருக்கக்கூடிய பில்டிங்கோடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு, அவங்களுடைய குடும்ப கட்டமைப்பு எப்படி இருக்கு, அவங்களுடைய நாகரிக கட்டமைப்பு எப்படி இருக்கு, அவங்களுடைய பண்பாட்டு ரீதியான கட்டமைப்பு எப்படி இருக்கு, அவங்களுடைய தொழில்முறை சார்ந்த கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி படிக்கக்கூடியதும் நகர்ப்புற சமூகவியல்ல இருக்கு. அதோடு மட்டும் இல்லாம அவங்களுடைய செயல்பாடுகள், ஏன்னா அந்த ஆக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு ஒரு விஷயத்த செயல்படாம வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளால நகரவே முடியாது. அப்ப நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் நம்மளுடைய பொருளாதாரமா இருக்கட்டும், நம்மளுடைய நாகரிகமா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு மேம்பாடு அடையும். ஏன்னா செயல்படவே இல்லை. இப்ப யாராவது ஒருத்தர் வந்துட்டு நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்றாங்க, ஒரு நாள் கம்யூனிகேட் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்துட்டு எதையுமே அதை பத்தி பேசாம விட்டுட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகராம போயிடும். அப்ப நகர்ப்புற சமூகவியல் அப்படின்றது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய செயல்பாடுகள் எந்த மாதிரி இருக்கு, அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சமூக மாற்றம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு சமூக மாற்றம் தான் வந்துட்டு நகர்ப்புற சமூகவியலுக்கே வந்துட்டு ஒரு முன்னோடியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே கிராமப்புறத்துல இருந்து தான் வந்து, ஏன்னா கிராமப்புறத்தோடைய அடுத்த கட்ட பயணம் தான் வந்துட்டு நகர்ப்புறம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா எல்லாருமே மைக்ரேட் ஆகி போன மக்கள் தான் அதிகமா இருப்பாங்க. சமூக மாற்றம் அப்படின்றது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அர்பன்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு. டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு அவங்களுடைய ஆக்குபேஷனல் ஓரியன்டான சேஞ்சஸாக இருக்கலாம், இல்லை எக்கனாமிக்கல் ஓரியன்டான சேஞ்சஸாக இருக்கலாம், இல்லை ரிலீஜியஸ் ஓரியன்டான சேஞ்சஸாக இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு அவங்களுடைய ஈவன் ஃபேமிலியல் ஓரியன்டான, அதாவது குடும்பம் சார்ந்த மாற்றங்களாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய திருமண முறைகளில் மாற்றங்களாக இருக்கலாம். இதுக்கு நம்ம பல உதாரணங்கள் சொல்லலாம். இப்படி நிறைய மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சமூக மாற்றத்தை பத்தி பேசும்போது பொருளாதாரத்தின் அடிப்படையில் இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு பொருளாதாரத்தின் அடிப்படையில் நிறைய சமூக மாற்றங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு கிராமத்துல இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சைக்கிள்ல பயணம் பண்ணி நம்ம போயிடுவோம். ஆனா இன்னைக்கு நகர்ப்புறம் அப்படின்னு வரும்போது சைக்கிளை தாண்டி அடுத்த ஒரு மாற்றத்துக்கு நம்ம பயணம் பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு பைக் அப்படின்றது வந்துட்டு அடிப்படை தேவையா மாறிடுச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா மொபைல் ஃபோன், அது அன்னைக்கு பார்த்தோம்னா கிராமப்புறங்கள்ல மொபைல் ஃபோனுடைய வசதிகளே வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறைவா இருந்த காலகட்டங்கள்.
ஆனா அப்படியே அர்பன்ல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வாட்ஸ்அப், Facebook, ட்விட்டர் அப்படி இப்படின்னு நெறைய இருக்கு. இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு இருக்கு. ஸோ அப்ப எல்லா விதமான சமூக மாற்றங்களையும் வந்துட்டு விவரிப்பது தான் வந்துட்டு ரொம்ப நுணுக்கமா, ரொம்ப வந்துட்டு ஆழமா வந்துட்டு நாம விவரிச்சு படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் நகர்ப்புற சமூகவியல் அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க. இது மட்டும் தான் நகர்ப்புற சமூகவியலா இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த வந்துட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா மனிதர்கள் எப்ப ஆரம்பிச்சாங்களோ அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனைகள் அப்படின்றது இல்லாம இல்லவே இல்லை. ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. நமக்கு ஆஹ் இங்க குடும்பத்துல ஆரம்பிச்சு நம்ம சமூகத்துல நாம பயணம் பண்ணக்கூடிய இடங்கள் வரைக்கும் நிறைய இடங்கள்ல பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி நகர்ப்புறத்துல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, நகர்ப்புறத்துல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு. இப்ப பாவர்ட்டி அது ஒரு பிரச்சனையா இருக்கும், இல்ல அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையில்லா திண்டாட்டம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. தொழிலாளர்கள் பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அப்ப நகர்ப்புறங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு, அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம எப்படி வந்துட்டு பார்க்குறோம், அந்த பிரச்சனைகளுக்கு உரிய ஒரு முக்கியமான சொல்யூஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது மாதிரியான ஒரு கட்டமைப்புலையும் அப்படின்றது மாதிரியான ஒரு வடிவமைப்புலையும் வந்துட்டு நம்ம நகர்ப்புற சமூகவியலை வந்துட்டு அணுகிறோம். அது மட்டும் இல்லாம ஜெர்ரி அண்ட் ஜெர்ரி அப்படின்றவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2000 பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு நகர்ப்புற நகர்ப்புற சமூகவியல் அப்படின்றதுக்கு வந்துட்டு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அவர் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நகர்ப்புற சோசியாலஜி அப்படின்றது என்ன அப்படின்றது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அர்பன் சோசியாலஜி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நகர்ப்புற கட்டமைப்பையும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய அல்லது அவங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும், அதோட சேர்ந்து மக்களுடைய சமூக உறவுகளை பற்றியும் படிக்கக்கூடியதுதான் வந்துட்டு நகர்ப்புற சமூகவியல் அப்படின்றத அவர் தெளிவா வந்து சொல்றாரு. அதை தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். நகர்ப்புற கட்டமைப்புகள், நகர்ப்புற மக்களுடைய பிரச்சனைகள், நகர்ப்புற மக்களுடைய சமூக உறவுகள் எல்லாத்தையும் பத்தி ரொம்ப தெளிவா, ரொம்ப விளக்கமா, ரொம்ப ஆழமா வந்துட்டு படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் வந்துட்டு நகர்ப்புற சமூகவியல் அப்படின்றது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப எல்லாத்துக்குமே வந்துட்டு நேச்சர் அப்படின்னு இருக்கும், நேச்சர் அண்ட் ஸ்கோப் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி நம்ம நகர்ப்புற சமூகவியலுடைய தன்மை மற்றும் வரையறை, அதுதான் வந்துட்டு அர்பன் சோசியாலஜி நேச்சர் அண்ட் ஸ்கோப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பொதுவாக வந்துட்டு ஒரு சமூகவியல் கண்ணோட்டத்துல நம்ம நகர்ப்புற மக்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி அனலைஸ் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு நகர்ப்புற சமூகவியல் அப்படின்னு. அது என்ன சமூகவியல் கண்ணோட்டம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே, ஒரு மாணவர்களாகி நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி. பொதுவா இந்த சமூகத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஏன்னா நம்ம மேலோட்டமா பார்க்கறதுக்கும் ரொம்ப ஆழ்ந்து ஒரு அறிவுபூர்வமா பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா சமூகவியலை பத்தி நம்ம சொல்லும்போது என்னன்னா, இட்ஸ் சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம். அறிவியல் பூர்வமாக இந்த சமூகத்தை பற்றி படிக்கக்கூடியதான் சமூகவியல். அப்ப இந்த நகர்ப்புற மக்களுடைய வாழ்க்கை முறை எந்த மாதிரி இருக்கு, அவங்களுடைய பிரச்சனைகள் எந்த மாதிரி இருக்கு, அவங்களுடைய அன்றாட வாழ்வாதார முறைகள் என்ன மாதிரி இருக்கு, அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத நாம ஒரு சமூகவியல் கண்ணோட்டத்துல, அதாவது ஒரு அறிவியல் பூர்வமா வந்துட்டு அவங்கள நம்ம அப்ரோச் பண்ணணும். ஏன்னா அறிவியல் பூர்வமா அப்ரோச் பண்ணாதான் நாம அதற்குரிய தீர்வுகளை வந்துட்டு கொடுக்க முடியும். அதுதான் நம்ம 2வது பாயிண்ட்ல பாக்குறோம். நகர்ப்புற பிரச்சனைகளை கண்டறிந்து அதனை தீர்க்க என்னென்ன மாதிரியான முடிவுகள் நம்ம எடுக்கலாம், என்னென்ன மாதிரியான விளக்கங்களை நம்ம கொடுக்கலாம், எப்படி வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம அந்த பிரச்சனையை வந்துட்டு சால்வேஷன் கொடுக்க முடியும், அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றதும் இந்த நகர்ப்புற சோசியாலஜியோடைய தன்மையா இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனைகள் இல்லாத நகர்ப்புறங்களை வந்துட்டு நம்மளால பார்க்கவே முடியாது. ஆனா அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி எராடிகேட் பண்றது, அதை எப்படி தீர்க்கிறது அப்படின்றதான் வந்துட்டு ஒரு அஸ் அ சோசியாலஜிஸ்டா நம்மளுடைய மிகப்பெரிய பணி. அதுதான் இங்க அவங்க சொல்லக்கூடியது. நகர்ப்புறத்துல இப்ப வறுமை அப்படின்னு இருக்குன்னா, வறுமை எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். வறுமைன்றது இன்னைக்கு ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை இல்லை. பல காலங்கள் தொட்டு இன்ன வரைக்கும் வறுமை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி சைல்டு டிராஃபிக்கிங்கா இருக்கலாம், இல்லை வந்துட்டு மாஃபியாவா இருக்கலாம், இல்லை இந்த போதை பொருட்கள் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம்.
இது எல்லாமே அன்றாடம் நகர்ப்புறங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரவுடிசமா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறது அப்படின்றத ஒரு சமூகவியல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல வந்துட்டு நாம ஒரு ஆழமா டீட்டெயில்டா ஸ்டடி பண்ணக்கூடியதுதான் வந்துட்டு இந்த நகர்ப்புற சமூகவியல் அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நகர்ப்புற சமூகவியலுடைய நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்துட்டு ஒரு என்விரான்மெண்டல் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஏரியாவே வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பொதுவாக ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா, இந்த ஊரோட எல்லை இங்கே முடியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ என்ன அப்படின்னா, அந்த ஊரோட எல்லை அந்த இடத்த விட முடிஞ்சிருச்சு. நீங்கள் அடுத்த இதுக்குள்ள உள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னொரு ஊரோட இன்னொரு பிளேஸோட இடம் அப்படின்றது ஆரம்பிக்கும். ஸோ அதுதான். ஏன்னா இப்போ நகரம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகர்ப்புற சூழல் அந்த என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்ல, அந்த ஜியாகிராபிக்கல் ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு எப்படி இருக்கு. ஏன்னா பொதுவாகவே நகரம் அப்படின்றது அதிக மக்கள் தொகையை கொண்ட ஒரு பகுதியை தான் நம்ம நகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அதனுடைய பரப்பளவுல பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தான் நம்ம நகரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பொதுவாக நம்ம கிராமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிராமம் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், மக்கள் தொகை அடிப்படையில் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய பகுதி. அதே மாதிரி அதனுடைய புவியியல் கூறு, அதாவது இந்த ஜியாகிராபிக்கல் அனாலிசிஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பரப்பளவில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிறிய ஒரு பரப்பளவை கொண்டதாக தான் கிராமம் அப்படின்றது. அதான் அந்த கிராமத்திற்கு அப்படியே எதிர்மறையாக இருக்கக்கூடியதுதான் வந்துட்டு நகரம். பரப்பளவிலையும் சரி, மக்கள் தொகையிலையும் சரி, இங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள்லையும் சரி, இங்கே இருக்கக்கூடிய ஒரு அறிவாற்றல் மிகுந்த நுணுக்கங்கள்லையும் சரி, எல்லா விதத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பரப்பளவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். அதே மாதிரி இங்கே அனதர் பாயிண்டா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹெட்ரோஜினிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அதாவது என்னன்னா, ஒரு நகர்ப்புறம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே பல மொழிகள் பேசுகிற மக்கள் இருப்பாங்க, பல வாழ்க்கை முறைகளை பின்பற்றக்கூடிய மக்கள் இருப்பாங்க, பல தொழில்நுட்ப முறைகளை பின்பற்றக்கூடிய மக்கள் இருப்பாங்க, பல நாகரிக முறைகளை வந்துட்டு பின்பற்றக்கூடிய மக்கள் இருப்பாங்க, பல உணவு முறைகளை பின்பற்றக்கூடிய மக்கள் இருப்பாங்க, பல ஆடை அணியக்கூடிய மக்கள் வந்துட்டு இருப்பாங்க. அதை தான் வந்துட்டு நம்ம ஹெட்ரோஜினிட்டி அப்படின்னு சொல்றோம். அதாவது பலதரப்பட்ட எண்ணங்களை உடையவங்க, பலதரப்பட்ட மக்களை உள்ளடக்கியது, பலதரப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை உள்ளடக்கியது. இங்க வந்துட்டு இப்போ ஒரு கிராமம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கிராமத்துல இந்த மக்கள் தான் அதிகமா இருப்பாங்க, இந்த மதத்தினர் தான் அதிகமா இருப்பாங்க அப்படின்றது நம்மளால ஒரு தெளிவான வரையறையை கொடுக்க முடியும். ஆனா நீங்க நகரத்துல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இங்க இருப்பாங்க. இப்போ இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், சீக்கிஸ்டா இருக்கட்டும், புத்திஸ்டா இருக்கட்டும், எல்லாருமே எல்லா மதத்தையும் சார்ந்தவங்க வந்துட்டு இங்க இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா கலாச்சாரத்தையும் பின்பற்றக்கூடியவங்க. இப்போ நீங்க பெங்களூர், ஹைதராபாத், மும்பை இந்த மாதிரி மிகப்பெரிய நகரங்கள்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க எல்லா மதத்தினரும் இருப்பாங்க, எல்லா விதமான கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவங்களும் இருப்பாங்க. அங்க நீங்க தமிழர்களின் பண்பாடாகிய பொங்கலை வந்துட்டு மிகப்பெரிய அளவுல செலிப்ரேட் பண்ணக்கூடிய மக்களும் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க கேரளாவில் இருக்கக்கூடிய சில ஃபெஸ்டிவல்ஸை வந்துட்டு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய மக்களும் இருப்பாங்க. ஆந்திரா, தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய சில திருவிழா முறைகளை, அதாவது தசரா இந்த மாதிரியான மிகப்பெரிய விழாக்களை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணக்கூடிய மக்களும் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆடை முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வேஷ்டி சட்டை அணிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களையும் நம்ம பார்க்க முடியும், டிஷர்ட் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களையும் நீங்கள் பார்க்க முடியும், நீங்கள் சாதாரணமாக நல்லா அல்ட்ரா மாடலில் இருக்கக்கூடிய மக்களையும் நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒரு நகர்ப்புறம் அப்படின்றது இவங்க மட்டும்தான் இருப்பாங்க, இந்த மதம் மட்டும்தான் இருப்பாங்க, இந்த இனம் மட்டும்தான் இருப்பாங்க, இந்த பண்பாட்டை பின்பற்றக்கூடியவங்க மட்டும்தான் இருப்பாங்க, இந்த நாகரிகத்தை பின்பற்றக்கூடியவங்க மட்டும்தான் இருப்பாங்க, அதே மாதிரி இந்த பழக்க வழக்கங்களை இருக்கக்கூடிய உள்ளடக்கக்கூடிய மக்கள் தான் இருப்பாங்க அப்படின்றத நம்ம எந்த இடத்துலையும் சொல்லணும். எல்லா மக்களும் அங்கே இருப்பாங்க, எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும் அங்கே இருப்பாங்க, எல்லா வாழ்க்கை முறைகளை பின்பற்றக்கூடிய மக்களும் அங்கே இருப்பாங்க, எல்லா பழக்க வழக்கங்களை உள்ளடக்கிய மக்களும் அங்கே இருப்பாங்க, எல்லா நாகரிகத்தை உள்ளடக்கிய மக்களும் அங்கே இருப்பாங்க. அதுதான் வந்துட்டு நம்ம இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதுதான் நம்ம ஹெட்ரோஜினிட்டி அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நகர்ப்புறம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு விதமான வேலை வாய்ப்பு முறைகளை வந்துட்டு உருவாக்கி வச்சிருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அர்பன் தான். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், அர்பன்ல படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஸ்கில்டு பர்சனாக இல்லை அப்படின்றதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இன்னைக்கு நீங்கள் 10வது படிச்சிருந்தாலும் அதற்குரிய வேலைவாய்ப்பு முறைகள் நகரத்தில் இருக்குது. நீங்கள்
ஒரு முதுநிலை பட்டதாரியா இருந்தாலும் சரி, இளநிலை பட்டதாரியாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு முனைவர் ஆய்வாளரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பலவிதமான வேலை வாய்ப்புகள். இங்க ஒரு தொழிற்சாலையில் சார்ந்த வேலை வாய்ப்பா இருக்கட்டும், இல்ல கல்வி நிறுவனங்கள் சார்ந்த வேலை வாய்ப்பா இருக்கட்டும், இல்ல பல மால்லாம் இருக்கு இல்லைங்களா? திரையரங்கங்களா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு விடுதிகளா இருக்கட்டும், ஹோட்டல்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்துட்டு பல்வேறு விதமான வேலைவாய்ப்பு முறைகளை வந்துட்டு உருவாக்கியது தான். பல்வேறு விதமான வேலைவாய்ப்பு முறைகளை கொண்ட ஒரு அம்சமா தான் வந்துட்டு அர்பன் பகுதிகள் வந்துட்டு இருக்கு. அது மக்களுக்கும் வந்துட்டு ரொம்ப எளிமையா இருக்கு. ஏன் இப்ப வந்துட்டு கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வந்துட்டு மக்கள் மைக்ரேட் ஆகுறாங்க, இடப்பெயர்ச்சி ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. கல்வி அது ஒரு காரணமா இருக்கு. எஜுகேஷன் சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன் சார்ந்து அவங்க மைக்ரேட் ஆகி அர்பனுக்கு வராங்க. இப்ப அர்பன் வந்துட்டு ஏன் பெருசாகிட்டே போகுது? ஏன்னா இன்னைக்கு நம்ம அர்பன்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த கட்டமைப்புல பார்த்தோம் அப்படின்னா வீடுகள் வந்துட்டு இல்ல. மக்கள் வந்துட்டு அதிகமா இருக்காங்க. ஆனா வீடுகள் வந்துட்டு குறைவா இருக்கு. அந்த நிலப்பரப்பு வந்துட்டு ரொம்ப குறைவான நிலப்பரப்பா இருக்கு. ஆனா மக்கள் தொகை இங்க அதிகமா இருக்கு. அதனால தான் சொல்லுவேன் ரொம்ப நெரிசலா இருக்குங்க. இன்னைக்கும் நம்ம பொங்கல், தீபாவளி இந்த மாதிரியான சமயங்கள்லாம் நீங்க பல வீதிகள்ல நகர்ப்புற வீதிகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ நெரிசலா இருக்கும். ஆனா இடம் பார்த்தீங்க அப்படின்னா, சின்னதா குறுகிய இடமா தான் இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்துட்டு நம்ம நகர்ப்புற பகுதி. அதுல பலவிதமான வேலைவாய்ப்பு முறைகளே வந்துட்டு உள்ளடக்கியது. எல்லா விதமான வேலைவாய்ப்பு முறைகளும் இங்க இருக்கு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பலவிதமான பண்பாட்டு முறைகள உள்ளடக்கியது. அதே மாரி இந்த ஜெண்டர் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, எங்கேயும் பலவிதமான ஜெண்டர் இருக்கு. அதாவது இப்ப ஜெண்டர்னா நம்ம எல்லாருமே ஜெனரலா தெரியும். மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் இத தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க பண்பாட்டு முறைகள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பல்வேறு முறையான பண்பாட்டு முறைகள வந்துட்டு பின்பற்றக்கூடியதாகவும் இந்த நகர்ப்புற சமூகவியல் அப்படின்றது இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நகர்ப்புற சமூகவியலுடைய தன்மை. அதாவது நேச்சர் ஆஃப் அர்பன் சோசியாலஜி. இப்ப அதோடைய ஸ்கோப் என்ன? அதோடைய வரையறை என்ன? அதோடைய எல்லை என்ன? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பல சோசியாலஜிஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல அதாவது அவங்களுடைய பார்வையில என்ன மாரியான வரையறை குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப மார்சல் அப்படின்றவரு 1998ல மார்சல்ன்ற ஒரு சோசியாலஜிஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்க ஒரு நகர்ப்புறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவருடைய பாயிண்ட் ஆஃப் என்ன சொல்றாருன்னா, அபரிமிதமான ஒரு தொழிற்சாலை வளர்ச்சியை உள்ளடக்கியது தான் வந்துட்டு நகர்ப்புறமா இருக்கு. ஏன்னா நீங்க அபரிமிதமான தொழிற்சாலைகள் அப்படின்னும்போது, அங்கேயே நம்ம ப்ரீவியஸா படிச்ச சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே வந்துருது. அபரிமிதமான தொழிற்சாலைகள் அப்படின்னா, வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. அதே மாரி அபரிமிதமான தொழிற்சாலைகள் அப்படின்னா, அங்கேயும் வந்துட்டு முதலாளி, தொழிலாளி அப்படின்ற அந்த பிரச்சனைகள் அப்படின்றது உருவாகும். அப்ப அபரிமிதமான தொழிற்சாலைகள் வளர்ச்சி அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டா அவர் வந்துட்டு மென்ஷன் பண்றாரு. அப்புறம் நகரமயமாதல். நகரமயமாதல் அப்படின்றது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, அதுவும் அவருடைய பார்வையில ஒரு முக்கியமான பாயிண்ட்டா வைக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு அர்பனைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டு எல்லாருமே விரும்பி வரக்கூடிய கான்செப்ட்டா இருக்கு. ஏன் வந்துட்டு அர்பனைசேஷன் உருவாகுது அப்படின்னு பார்த்தா பல காரணங்கள் இருக்கு. அதுக்கு எஜுகேஷன் ஒரு ரீசனா சொல்லலாம். எம்ப்ளாய்மெண்ட்டை வந்துட்டு ஒரு ரீசனா சொல்லலாம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, நம்மளுடைய ஆர்வத்தையுமே சொல்லலாம். மக்களுடைய ஆர்வம். இங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்ப முறைகள் எனக்கு பிடிச்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய வீடுகள் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸி கோயிங்கா இருக்கு. எனக்கு என்னோட வேலைக்கு போயிட்டு வரதுக்கு ரொம்ப ஈஸி கோயிங்கா இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால தான் வந்துட்டு இன்னைக்கு நகரமயமாதல் அப்படின்றது அப்படியே கன்டின்யூ ஆகி போயிட்டே இருக்கு. ஏன்னா அது ஒரு ஸ்டாப்பே இல்லாத மாரி, ஒரு எண்டே இல்லாத மாரி வந்துட்டு கன்டின்யூ ஆகி போயிட்டே இருக்கு. ஸோ இதுதான் அவருடைய பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப தெளிவா 2 பாயிண்ட் மட்டும் தான் மென்ஷன் பண்றாரு. மார்சல் வந்துட்டு. நகரமயமாதல் ஒண்ணு, அபரிமிதமான தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சி ஒண்ணு அவர் மென்ஷன் பண்றாரு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இங்க இந்த கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பல்வேறு விதமான குணாதிசயங்களை கொண்ட ஒரு பகுதியா வந்துட்டு அர்பன் அப்படின்றது இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையில எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரியான தொழில் முறைகளை பின்பற்றுவாங்க. எல்லாரும் வந்துட்டு ஒரே மாதிரியான படிப்பை வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது இல்ல. இங்க என்ன அப்படின்னா, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பேஸ்ட் அப்பான் அவர் இன்ட்ரெஸ்ட் அவங்களுடைய ஆர்வம் என்ன, அவங்களுடைய வாழ்க்கைக்கு வந்துட்டு எது தேவைப்படுதுன்றத அவங்க தான் டிசைட் பண்ண போறாங்க. இப்ப அவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நிறைய நல்ல வெல் ஸ்கில்டு பர்சன் நிறைய இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அன்ஸ்கில்டா இருப்பாங்க. அன்ஸ்கில்டு பர்சனா இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்ல
எல்லா விதத்துலயும் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணக்கூடிய விதத்துலயும் இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர விட ஒருத்தருக்கு வந்துட்டு மாறுபட்டதா தான் இருக்கும். இப்ப ஒருத்தர் சிரிக்கிறாரு அப்படின்னா, அதே மாரி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்ப ஒருத்தர் பிசினஸ் மேனா இருக்காரு அப்படின்னா, எல்லாருமே பிசினஸ் மேனா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அவர் ஒருத்தர் டாக்டரா இருக்காரு அப்படின்னா, எல்லாருமே டாக்டரா இருப்பாங்க. ஒருத்தர் வக்கீலா இருப்பாங்க அப்படின்னா, எல்லாருமே வக்கீலா இருப்பாங்க. ஒருத்தர் டீச்சரா இருப்பாங்க அப்படின்னா, எல்லாருமே டீச்சரா இருப்பாங்க. அப்படின்ற மாரியான கருத்துக்கள் இங்க இல்ல. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அத பின்பற்றுவாங்க. அப்ப பல்வேறு விதமான கேரக்டர் அப்படின்றது, இந்த குணாதிசயங்கள் அப்படின்றது நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அம்சமா இருக்கு. அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, அதிகார மையம். அதிகார மையம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஏன்னா, அ நகர்ப்புறங்களுடைய வளர்ச்சி, தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சி, இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த அடிப்படை வசதிகள், இது எல்லாத்தையுமே வைக்கும்போது எல்லா இடத்துலயுமே இந்த அதிகார மையம் அப்படின்றது உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம அ இதுல சோசியாலஜில பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, சொசைட்டிய வந்துட்டு 3 விதமா பிரிப்பாங்க. பிரிமிட்டிவ் சொசைட்டி, மெட்டாபிசிக்கல் சொசைட்டி, பாசிட்டிவிசம் அப்படின்றத பிரிப்பாங்க. எல்லா இடத்துலயுமே இந்த அதிகார மையம் அப்படின்றது வந்துட்டு உருவாகிட்டே தான் வந்திருக்கு. அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கும் நீங்க நகர்ப்புறத்துல அதிகார மையம் அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சஸ்ட் பீப்பிள். ஏன்னா அவங்க கையில தான் எல்லாமே இருக்கும். பணமா இருக்கலாம், இல்ல வந்துட்டு அரசியல் சார்ந்த பவரா இருக்கலாம், எல்லாமே. அப்ப அந்த அதிகார மையம் அப்படின்றதும் ஒரு முக்கியமான ரோல் வந்துட்டு ப்ளே பண்ணுது நம்ம அர்பன் பகுதிகள்ல வந்துட்டு. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப நம்ம ஒரு நகர்ப்புறத்துல ஒரு பில்டிங் கட்டுறோம், இல்ல வந்துட்டு ஒரு தியேட்டர் வந்துட்டு லான்ச் பண்றோம், இல்ல வந்துட்டு ஒரு ஷாப்பிங் மால் வந்துட்டு லான்ச் பண்றோம், இல்ல ஒரு வந்துட்டு ஒரு கல்லூரியோ அல்லது வந்துட்டு ஒரு ஈவன் ஒரு நிறுவனமோ நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள்ட்ட வந்துட்டு நம்ம அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம வந்துட்டு எதா இருந்தாலும் ஆரம்பிக்க முடியும். ஸோ அதுதான் அந்த அதிகார மையம் அப்படின்றது இருக்குது. அப்புறமா கல்வியில வந்துட்டு ஒரு மிகப்பெரிய புரட்சிய வந்துட்டு உருவாக்கிக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு அர்பன் பகுதிகள் தான். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இன்னைக்கும் நகர்ப்புறங்கள்ல எல்லா விதமான கல்வி கூடங்களும் இருக்கு. அதாவது மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய கல்விக்கூடங்களும் இருக்கு. அப்பர் கிளாஸ் போய் படிக்கக்கூடிய கல்விக்கூடங்களும் இருக்கு. எல்லாருமே சேர்ந்து இருக்கக்கூடிய கல்விக்கூடங்களும் இருக்கு. அதே மாரி கல்வி புரட்சி அப்படின்றது என்ன அப்படின்னா, நாலேட்ஜ்ல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, நாலேட்ஜ்ல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய புரட்சிய குடுக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் நகர்ப்புறங்கள்ல நெறைய இருக்கு. இன்னைக்கு நெறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒரு +2 முடிச்சிருக்கோம் அப்படின்னா, உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் அமெரிக்கா போய் படிக்க போறேன், ஆஸ்திரேலியா போய் படிக்க போறேன், இல்லைன்னா வந்துட்டு நான் சென்னையில போய் படிக்க போறேன், இல்லைன்னா நான் வந்துட்டு பெங்களூர்ல போய் படிக்க போறேன். இந்த மாரின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன் நகர்ப்புறங்கள வந்துட்டு நம்ம அதிகமா விரும்புறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கல்வியில ரொம்ப குவாலிட்டியான எஜுகேஷன வந்துட்டு ப்ரொவைட் பண்ணக்கூடிய பகுதிகளா நகர்ப்புறங்கள் இருக்கு. அது மக்கள் எல்லாருமே சொல்லக்கூடியது தான். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, மாணவர்களுக்கு கட்டமைப்பு வசதிகள் அப்படின்னும்போது சில கல்லூரிகள்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பார்த்த உடனே பிடிச்சிரும். கல்லூரிகள்ல இருக்கிற சிஸ்டம் எந்த மாரி இருக்கு, அவங்களுடைய அ அ ஈவன் அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி முறைகள் எந்த மாரி இருக்கு, அதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பில்டிங்கே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அட்ராக்ஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாம, இது ஒரு புறம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, வேலைவாய்ப்பு முறையில நீங்க காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, உங்களுக்கு வேலைவாய்ப்பு முறைகள வந்துட்டு உருவாக்கி குடுத்துருவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரியான கல்வி நிறுவனங்கள தான் வந்துட்டு நோக்கி பயணம் பண்ணுவோம். அப்ப கல்வியில வந்துட்டு மிகப்பெரிய புரட்சி பண்ணக்கூடிய ஒரு பகுதியாவும் அர்பன் பகுதி அப்படின்றது இருக்கு. ஏன்னா கல்வின்றது தான் ஒரு மனிதனுக்கு மிக தேவையான ஒண்ணு. அடிப்படை தேவைகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்துட்டு கல்வி. ஏன்னா கல்வி இருந்தது அப்படின்னா வந்துட்டு அவனுடைய வாழ்க்கையில எந்த நேரம் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு கல்வியில பெரிய கல்வியில வந்துட்டு பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் நிறைய உதாரணங்கள வந்து நம்ம கோட் பண்ணலாம். ஸோ அந்த மாரி இருக்கக்கூடியதான் வந்துட்டு இந்த கல்வி புரட்சி அப்படின்றது அதுல ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்னது மாரி தான். ஆ நகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு, மக்கள் தொகை அடிப்படையில மிகப்பெரிய அளவுல அதிகமான மக்களை கொண்ட ஒரு பகுதியா தான் இருக்கும் நகர்ப்புறம். ஏன்னா குறுகிய அளவிலான மக்கள் தொகையை கொண்ட பகுதியா இருக்கு அப்படின்னா, நம்ம அது நகரம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்ப நகரம் அப்படின்றது ரொம்ப அதிகப்படியான மக்கள் தொகை கொண்டது. இதுதான் அதனுடைய வரையறையா வந்துட்டு நம்ம சொல்றோம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, அசாம் அலி அப்படின்றவரு 2005ல அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நகரத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள வந்துட்டு அவரு சொல்றாரு. அ அவருடைய வரையறையில. அதாவது சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பாசிட்டிவா மட்டுமே சொல்லிட்டு இருப்பாங்க. சிலர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அங்க என்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு சொன்னா தான், நம்ம ப்ரீவியஸா சொன்ன மாரி தான். அதற்குரிய தீர்வுகள வந்துட்டு நம்ம சொல்ல முடியும்.
அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, முக்கியமா சுற்றுச்சூழல் வந்துட்டு மாசுபாடு வந்துட்டு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி அர்பன் பகுதி தான், நகர்ப்புற பகுதிகள் தான். ஆமா, அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுங்க. இப்ப நகர்ப்புற பகுதிகள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் அந்த போக்குவரத்து அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாம தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது மாரி இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா வந்துட்டு, இதனால வந்துட்டு இந்த சமூகத்துக்கு என்ன மாரியான பிரச்சனைகள் ஏற்பட போகுது? உண்மையிலேயே சமூகத்துக்கு வந்துட்டு பிரச்சனை ஏற்படுமா? ஆமா. சுற்றுச்சூழல் மாசுபாடு இருந்தது அப்படின்னா வந்துட்டு, நம்ம தூய்மையான காற்ற வந்துட்டு சுவாசிக்க முடியாது. தூய்மையான காற்று இல்ல அப்படின்னா வந்துட்டு, நம்ம நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்ம மனித வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ, அப்ப சுற்றுச்சூழல் மாசு அப்படின்றதும் வந்துட்டு ரொம்ப முக்கியமானதா அவர் வந்துட்டு அஸ்ஸாம் அலி வந்துட்டு கோட் பண்றாரு. அடுத்ததா பார்த்தோம்னா, பாவர்ட்டி இந்த வறுமை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா வறுமை அப்படின்றது எல்லா இடங்கள்லயுமே இருக்கக்கூடியது தான். அது ஏன் அர்பன்ல வந்துட்டு அவர் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா அர்பன்ல வந்துட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி, கல்வியில வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய பகுதி. எல்லா விதத்திலயும் வந்துட்டு அவங்களுக்கு தேவையானத தேவைப்பட்ட இடத்துல வந்துட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த ஈஸி கோயிங் சிஸ்டம் வந்துட்டு இருக்கக்கூடிய பகுதி. அப்படி இருந்துமே வந்துட்டு வறுமை அப்படின்றது இன்னைக்கு ஒரு முக்கியமானதா வந்துட்டு நகர்ப்புறங்கள்ல இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, அதே அளவுக்கு நாம அஹ், வறுமை அப்படின்றதுல பின்னோக்கி இருந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நகர்ப்புறங்கள்ல நீங்க போய் பயணம் பண்ணி பார்க்கும்போது பேருந்து நிலையங்கள்லயோ அல்லது ரயில்வே நிலையங்கள்லயோ பார்த்தீங்க அப்படின்னா, அங்க வெளியில வந்துட்டு சில மனிதர்கள் வந்துட்டு இருப்பாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க. இன்னைக்கும் அந்த சமூகம் அப்படின்றது அந்த அடிப்படையில தான் போய்க்கிட்டே இருக்கு. நம்ம என்னதான் பல்வேறு திட்டங்கள், பல்வேறு அ உதவித்தொகைகள், பல்வேறு விதமான கல்வி முறைகள், பல்வேறு விதமான தொழில்நுட்ப முறைகள், இதெல்லாம் நம்ம கொண்டுட்டே வந்துட்டு இருந்தாலும், வறுமை அப்படின்றத வந்துட்டு இன்ன வரைக்கும் நம்மளால ஒழிக்க முடியல. வறுமை அப்படின்றது அர்பன்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்துட்டு பார்க்கப்படுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பின்மை, அன்எம்ப்ளாய்மென்ட். அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படின்றது இங்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி தான். இப்ப நகரத்துல இருக்கக்கூடியவர் வந்துட்டு வேலை இல்லாம இருக்காரு அப்படின்னா வந்துட்டு, உண்மையிலேயே வேலை இல்லாம இல்ல. அந்த வேலைக்கு வந்துட்டு இவர் தகுதியானவரா தன்னை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா எல்லாருமே படிச்சிருப்போம். எல்லாருமே வந்துட்டு டாக்டரேட்டா இருப்பாங்க. ஆனா எத்தன பேருக்கு போயிட்டு கிளாஸ்ல பேச தெரியும்? எத்தன பேருக்கு வந்துட்டு ஸ்டூடண்ட்ட வந்துட்டு ஃபேஸ் பண்ண தெரியும்? இப்ப நான் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். எடுத்துட்டு இருக்கும்போது மாணவர்கள் பின்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்கள வந்துட்டு ஹேண்டில் பண்ண தெரியும். அந்த இடத்துல நான் கோவப்பட்டு அவங்கள வெளியில அனுப்புறதோ, இல்ல வந்துட்டு அவங்கள திட்டி திட்டுறதோ, இந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, இது 2 பேருக்குமே அஃபெக்ட் ஆகும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, சைக்காலஜிக்கலா அத வந்துட்டு நம்ம ட்ரீட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஸ்கில் அப்படின்றது இருக்கு. அங்க தான் நம்மளுடைய பொட்டன்ஷியாலிட்டி அப்படின்றது இருக்கு. அங்க தான் நம்மளுடைய நுட்பம் அப்படின்றது இருக்கு. அது மாரி தான் வேலைவாய்ப்பின்மை அப்படின்றது இன்னைக்கு நகரத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. பல இளைஞர்கள் வந்துட்டு வேலைவாய்ப்பு இல்லாம இருக்காங்க. பல்வேறு விதமான அ தொழில்நுட்ப முறைகள் அதிகரிக்கிறதுனாலயும் வந்துட்டு வேலைவாய்ப்பு இன்மை வந்துட்டு உருவாகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா முன்னாடிலாம் நீங்க கிராமத்துல பாருங்க, ஒரு வயல்ல அறுவடை பண்றதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு திருவிழா கூட்டம் மாரி இருக்கும். எல்லாரும் அவ்ளோ கிராண்டா இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு வயல்ல ஒரு இயந்திரம் மட்டும் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கு. மேல அந்த இயந்திரத்த வந்துட்டு செயல்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. பின்னாடி அந்த இயந்திரத்திலிருந்து வர்ற வைக்கோலையும், நெல்லையும் பிரிச்சு வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. அவ்வளோதான். 2 பேருக்கு மட்டும் தான் வேலை இருக்கு. இன்னைக்கு அதேதான். இன்னைக்கு நகர்ப்புறத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி மேன் பவர் அப்படின்றது அதிகமா இருந்துச்சு நகர்ப்புறங்கள்ல. ஆனா இன்னைக்கு அது அப்படியே படிப்படியா குறைஞ்சுக்கிட்டு, எல்லாமே இயந்திரத்தினுடைய இம்பாக்ட் அதிகமாக ஆரம்பிச்சுச்சு. எல்லாத்துக்குமே இன்னைக்கு இயந்திரம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடிலாம் நீங்க ஒரு ஒரு திரையரங்கத்துல வந்துட்டு படம் போடுறதுக்குன்னா 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. அது எல்லாத்தையும் கிளீன் பண்றதுக்கு ஒருத்தர், அத பண்றது, இது பண்றது நெறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா இன்னைக்கு எல்லாமே டெக்னாலஜிக்கல் ஓரியன்டட்ல ஒரே ஒரு பெர்சன் தான் ஆப்பரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான். சிம்பிளா முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன அப்டின்னா, இதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இது ஒரு புறம். மக்கள் தொகை அதிகரிக்க வேலைவாய்ப்பின்மையும் உருவாகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா எவ்வளவு மக்களுக்கு தான் நம்ம வந்துட்டு வேலையை கொடுக்க முடியும்? ஏன்னா ஒரு புறம் தொழில்நுட்பங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. தொழிற்சாலைகளுடைய அபரிமிதமான வளர்ச்சி அப்படின்றது போயிட்டு இருக்கு. டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு எல்லாமே தொழில்நுட்பமா மாறிடுச்சு. ஈவன் நம்ம முன்னாடி ஒரு டாக்குமெண்ட்ட காப்பி பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு சிடில ரைட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா சின்னதா இருக்கு ஒண்ணு. ஏதோ ஒண்ணு பென் டிரைவ் மாரி ஒண்ணு வச்சிருக்கோம். இல்லைன்னா வந்துட்டு அதையும் தாண்டி அடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம்.
ஸோ அந்த மாதிரியான நுட்ப முறைகள்லாம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னா வேலை வாய்ப்பின்மைக்கான ஒரு காரணமாகவும் அது அமையுது. அது மட்டும் இல்லாம மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கும் சைனாவுக்கு அடுத்த இடத்துல நம்ம தான் இருக்கோம். ஒருவேளை சைனாவை வந்துட்டு நம்ம முந்திட்டு போயிடுவோமா என்னமான்லாம் தெரியல. அப்படி போகும்போது என்னவாகுது அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். ஒரு டிஎன்பிசிலயோ இல்ல வந்துட்டு ஒரு நகரத்துல ஒரு தொழிற்சாலையில ஒரு ஒரு வேலைக்கு 10 பேர் தேவை அப்படின்னா 10,000 பேர் 20,000 பேர் அப்ளை பண்றாங்க. அவ்வளவு பிரமிப்பா இருக்கு. அதே மாதிரி இப்ப டிஎன்பிசி நீங்க வெறும் 400 இடங்கள் தான் காலி இடங்களா இருக்கு. இல்ல 200 இடங்கள் தான் காலி இடங்களா இருக்கு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு இளைஞர்கள் வேலை இல்லாம இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை பெருக்கமும் ஒரு காரணமா வந்துட்டு வேலை வாய்ப்பின்மைக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதோட இது மட்டும்தான் நகரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளா அப்படின்னு பார்த்தா இது மட்டும் இல்லை, நிறைய இருக்கு. இப்ப சைல்டு டிராஃபிக்லாம் இருக்கு. குழந்தைகளை வந்துட்டு கடத்திட்டு போறது, ஹராஸ்மெண்ட் இருக்கிறது, இல்லைன்னா வந்துட்டு ஈவன் ஓல்டேஜ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இருக்கு, இல்லைன்னா விமன் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இருக்கு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் பாயிண்ட் அவுட் பண்றாரு. ஏன்னா நம்ம ஒரு அர்பன் சோசியாலஜியோட நேச்சர் அண்ட் ஸ்கோப்ல வந்துட்டு நீங்க எல்லாத்தையுமே வந்துட்டு கவர் பண்ணணும். இப்போ வந்துட்டு அதுதான் சோசியாலஜி ஆர் அர்பன் சோசியாலஜி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்க ஒரு வரையறைகளே கொண்டு போகவே முடியாது. இப்போ தெர் இஸ் நோ எக்ஸாக்ட் டெஃபினிஷன் ஃபார் சோசியாலஜி ஆர் சாரி ஒரு ஒரு சிங்கிள் டெஃபினிஷன்ல வந்துட்டு நீங்க சோசியாலஜியவோ இல்லை அர்பன் சோசியாலஜியோ வந்துட்டு சொல்லவே முடியாது. நிறைய விதமான டெஃபினிஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தேர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். இப்போ அகஸ்ட் காம்ட் இருக்காங்க அப்படின்னா அகஸ்ட் காம்ட் வந்துட்டு சொசைட்டி எப்படி பார்க்குறாரு. இப்போ எமில் டர்கைம் இருக்காரு அப்படின்னா எமில் டர்கைம் எப்படி பார்க்குறாரு. இப்போ அசாம் அலி இருக்காங்க அப்படின்னா அசாம் அலி வந்துட்டு இந்த சொசைட்டியை வந்துட்டு எப்படி பார்க்குறாரு. இல்லை பெட்ரியம் சரோக்கின் இருக்காங்க அப்படின்னா அவர் இந்த சொசைட்டியை பற்றி எப்படி பார்க்குறாரு, இந்த அர்பனை பற்றி எப்படி பார்க்குறாரு. இதுதான் இந்த கட்டமைப்பில் தான் வந்துட்டு அவங்க நம்மளுக்கு அர்பன் சோசியாலஜினா என்ன, அதோட தன்மை என்ன, அதனுடைய வரையறை என்ன அப்படின்றத வந்துட்டு வரையறுத்து வச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அர்பன் சோசியாலஜி அது எங்க ஆரம்பிச்சிச்சு, அதனுடைய வளர்ச்சி எப்படி வந்துட்டு இன்னைக்கு இருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம அடுத்ததுல பார்க்க போறோம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த சோசியாலஜி அப்படின்றதான் வந்துட்டு ஒரு அடிப்படை. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா சமூகவியல் அப்படின்றதுல இருந்து தான் நகர்ப்புற சமூகவியல் அப்படின்றது உருவாச்சு அப்படின்ட்டு. அது எப்ப உருவாச்சு இந்த நகர்ப்புற சமூகவியல் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு ஒரு முன்னோடியா இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா தொழில் புரட்சி தான், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ அதுல இருந்து தான் அந்த 20ஆம் நூற்றாண்டுல பிகினிங்ல இருந்து தான் வந்துட்டு இந்த அர்பன் சோசியாலஜி பத்தி நிறைய சோசியாலஜிஸ்ட் வந்துட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு அர்பன்டா எப்படி இருக்கும், அதோடைய மக்கள் தொகை அடிப்படையில ஒரு அர்பன் எவ்வளவு பெரியதா இருக்கும், அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அங்க என்னென்ன மாதிரியான முறைகள் வந்துட்டு இருக்கு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் முறைகள் என்ன, இது எல்லாத்தையுமே பத்தி பல சோசியாலஜிஸ்ட் வந்துட்டு இந்த பிகினிங் ஆஃப் 20th செஞ்சுரி, அதாவது 20ஆம் நூற்றாண்டுல இருக்கக்கூடிய ஆரம்பத்துல தான் வந்துட்டு அதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த அர்பன் சோசியாலஜியோடைய ஆரம்பம் மற்றும் வளர்ச்சியில பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிகாகோ அந்த ஸ்கூல் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே ஸ்கூல்னா நீங்கள் வந்துட்டு நம்ம படிக்கக்கூடிய 10th 12th அந்த ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல்னா அது ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஒரு சோசியாலஜிஸ்ட்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம், ஒரு ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கக்கூடிய. ஸோ அந்த சிகாகோ ஸ்கூல் தான் வந்துட்டு பேசிக் ஃபார் எமர்ஜிங் ஆஃப் அர்பன் சோசியாலஜி. அந்த ஸ்கூல்ல தான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க திங்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மேக்ஸ் வெப்பரா இருக்கட்டும், இல்லை சார்ஜ் சிம்மல் அவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சோசியாலஜிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க இந்த அர்பனைசேஷன் பற்றின நிறைய அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்துட்டு வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க, அவங்களுடைய சிந்தனைகளை வந்துட்டு வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஏன் வந்துட்டு நகர்மயமாகுது உருவாகுது, ஏன் வந்துட்டு அர்பனைசேஷன் வந்துட்டு கிரியேட் ஆகுது, அர்பனைசேஷனுடைய தாக்கம் எந்த மாதிரி இருக்கு, அர்பனைசேஷனை வந்துட்டு ஏன் வந்துட்டு லைக் பண்றோம். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சிலர்லாம் கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வரும்போது நகரத்தை அப்படியே ஆச்சரியமா பார்ப்போம். அப்பா என்னடா இவ்வளோ பில்டிங் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, ரோடெல்லாம் எப்படி இருக்கு, இவ்வளோ பேருந்து வசதிகள் இருக்கு, இவ்வளோ லைட்டிங்ஸ் இருக்கு, இவ்வளோ விதமான பில்டிங்ஸ் இருக்கு, இவ்வளோ விதமான மால் இருக்கு, இங்க பாருங்க எவ்வளோ டெக்ஸ்டைல் இருக்கு இருக்கு அப்படின்றத வியந்து பார்த்துட்டு இருப்போம். பார்க்கா இருக்கலாம், இல்லை கிரவுண்டா இருக்கலாம், எல்லாத்தையுமே வியந்து பார்ப்போம். அப்ப என்ன அப்படின்னா நம்மளுடைய
ஆர்வமும் வந்துட்டு நகரமயமாதலுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. மேக்ஸ் வெபர், சார்ல்ஸ் சிம்மல் அப்படின்றவங்க. அவங்கெல்லாம் நகர்மயமாதலை வந்துட்டு ரொம்ப ஆஹ், ஒரு ரொம்ப டீட்டெயில்டாக வந்து ஸ்டடி பண்ணுறாங்க இந்த காலகட்டங்களில் தான். ஸோ இந்த மாதிரியான டைங்களில் தான் வந்துட்டு ஒரு நகர்ப்புறத்தோடைய வளர்ச்சி அப்படின்றது ஆரம்பிக்குது, ஒரு ஆரம்பம் அப்படின்றது தொடங்குது. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி வளர்ச்சி அடைஞ்சது ஒரு நகர்ப்புற சமூகவியல் அப்படின்றது வந்துட்டு எந்த மாதிரியான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு பிட்ரிக் கிடன்ஷ் அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை யூனிவர்சிட்டியில் அவர் தான் ஃபஸ்ட்டு 1915 வந்துட்டு இந்த அர்பன் சோஷியாலஜியை பற்றின ஒரு ஸ்டடி அவர் தான் தொடங்குறார். இந்த மும்பை யூனிவர்சிட்டியில் தான் தொடங்குறார். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1920 நகர்ப்புறங்களில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றதையும் வந்துட்டு அவங்க ஒரு டிஸ்கஷன் மாதிரி, ஒரு விவாதம் மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும் போது அவ்வளோ எளிமையாக வந்துட்டு எமர்ஜி ஆகவே ஆகாது. அதுக்கு பல சோசியாலஜிஸ்ட் வந்துட்டு அவங்களுடைய உழைப்பையும் அவங்களுடைய சிந்தனைகளையும் அவங்களுடைய எண்ணங்களையும் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் 1920 நகரத்தில் வந்துட்டு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றத பற்றியும் அவங்க தீர்க்கமாக வந்துட்டு விவாதிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மக்கள் தொகை பெருக்கம் எப்படி இருக்கு, கல்வி முறைகளில் என்னென்ன மாதிரியான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இங்கே இருக்கக்கூடிய சமூக பிரிவுகள் என்ன, மதம், வணிகம் என்ற பல வழிகளில் வந்துட்டு அர்பன் வந்துட்டு நகரம் அப்படின்றது வந்துட்டு விரிவடைய ஆரம்பிக்குது. ஏன்னா மக்கள் தொகை பெருக பெருக நாம நம்மளுடைய இடத்த வந்து நிலப்பரப்பை வந்துட்டு விசாலம் பண்ணிக்கிட்டே போவோம். நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து மாற்றிக்கிட்டே போவோம். அதாவது மாற்றிக்கிட்டு போகிறோம் மீன்ஸ் அதை வந்துட்டு விரிவுபடுத்திக்கிட்டே போவோம். இப்போ 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேர் 20 பேர் ஆகும்போது அது விரிவடையும். 20 பேர் 100 பேர் ஆகும், 100 பேர் 200 பேர், 200 பேர் 2000, 2000 பேர் லட்சம் அப்படின்னு வரும்போது அந்த இடம் அப்படின்றது விரிவடைஞ்சுக்கிட்டே போகும். ஏன்னா மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்றதும் நகர்ப்புறத்திற்கான வளர்ச்சிக்கு ஒரு அடிப்படை காரணமா இருக்கு அப்படின்றது வந்துட்டு அவங்க சொல்றாங்க. அது உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு நிறைய விதத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கிராமங்கள்ல இருந்து நகர்ப்புறத்தை நோக்கி மக்கள் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப எவ்வளவு மக்களை தான் வந்துட்டு நகர்ப்புறத்துல நம்ம உருவாக்க முடியும்? ஏன்னா நீங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நகரம்ன்றது ஒரு மைய பகுதியில இருக்கும். ஆனா இன்னைக்கு கிராமப்புறங்களை ஒட்டியே நகரமும் வந்துருச்சு. இன்னைக்கு அவ்வளோ பக்கத்துல கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகையோட பெருக்கம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கல்விக்கூடங்களுடைய எண்ணிக்கை, கல்விக்கூடங்களுடைய அதிகரிப்பு, அதுவும் வந்துட்டு ஒரு காரணமா அர்பன் சோசியாலஜியுடைய டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கு, அதாவது அதோடைய வளர்ச்சிக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கல்வி அப்படின்றது ஒரு பேசிக் ஃபார் ஆல் த ஹியூமன் பீயிங்ஸ், ஃபார் தி டெவலப்மெண்ட். அவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்துட்டு அடிப்படையா இருக்கக்கூடியது கல்வி அப்படின்றது தான். அந்த கல்விக்கூடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நகரத்துல பல்வேறு விதமான கல்விக்கூடங்கள் இருக்கு. நீங்க ஆர்ட்ஸ் படிக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை பாலிடெக்னிக்காக இருக்கலாம், இல்லை வந்துட்டு மருத்துவம் சார்ந்த படிப்புகளாக இருக்கலாம், இல்லை நேச்சுரோபதி சார்ந்த படிப்புகளாக இருக்கலாம், இல்லை யோகா சார்ந்த படிப்புகளாக இருக்கலாம், இல்லை சான்றிதழ் சார்ந்த படிப்புகளாக இருக்கலாம், இல்லைன்னா நர்சிங் சார்ந்த படிப்புகளாக இருக்கலாம். எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றது வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி நகர்ப்புற பகுதிகளாக தான் இருக்கு. அப்போ ஸ்பெஷலைசேஷன் உருவாக உருவாக என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. இப்போ முன்னாடிலாம் நம்ம ஒரு கல்லூரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆர்ட்ஸ் காலேஜ்னு தனியாக, அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தனியாக, அப்புறம் மெடிக்கல் தனியாக, இப்படி ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக கொண்டு போயிட்டு அப்புறம் ஸ்கேன் எடுக்கிறத பற்றி படிக்கிறதுக்கு ஒரு தனி ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக நம்ம பாலிடெக்னிக்கலாக இருக்குது. அது மாதிரி நிறைய விதமான, அதே மாதிரி என்ஜினியரிங் கல்லூரிகள், இது இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்கள் அதிகரிக்க கல்விக்கூடங்கள் வந்துட்டு அதிகரிக்க இந்த நகரம் அப்படின்றது வந்துட்டு இன்னும் மேலும் மேலும் விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. இது ஒரு காரணமா இருக்கு. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய சமூக பிரிவுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதான் ஹெட்ரோஜினிட்டி அப்படின்னு நம்ம சொன்னோம். பல்வேறுபட்ட மக்கள்களை, பல்வேறுபட்ட இனங்களை, பல்வேறுபட்ட மொழி பேசக்கூடிய மக்களை வந்துட்டு உருவாகிட்டே இருக்கு. அவங்களுடைய விரிவாக்கம், அவங்களுடைய பங்களிப்பு அப்படின்றதும் சமூகத்துல நகரத்தை வந்துட்டு விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி மதம், வணிகம், இப்படி பல விதமான வழிகளில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நகர்ப்புறம் அப்படின்றது வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகுது. இன்றைக்கும் நகர்ப்புறத்தில் பல்வேறு விதமான ஆலயங்கள் இருக்குது, பல்வேறு விதமான கோவில்கள் இருக்குது, பல்வேறு விதமான மசூதிகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது என்னன்னா அந்தந்த மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி விரிவடைஞ்சிக்கிட்டே போகும். ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா அந்த இடத்துல
ஒரே ஒரு கோவிலோ, ஒரே ஒரு மசூதியோ அல்லது ஒரே ஒரு சர்ச்சோ இருக்கும். அதே இது 1000 மாறும்போது, அப்ப அந்த 500 பேருக்கு இன்னொரு இடத்துல. அப்படின்னும்போது அது விரிவடைஞ்சுக்கிட்டே போக ஆரம்பிக்குது. அதே மாரி தான் வணிகம். இன்னைக்கும் வணிகம் பார்த்தீங்க அப்படின்னா, பிசினஸ் அப்படின்றது பல்வேறு விதங்கள்ல வந்துட்டு விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. எல்லா பொருட்களுக்கும் இன்னைக்கு பிசினஸ் தான். அதே மாரியான காலகட்டங்கள்ல தான் இன்னைக்கு நகர்ப்புறம் அப்படின்றது வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நகரமயமாக்கல் மற்றும் நகரமயமாதல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அர்பன் சோஷியாலஜில நகரமயமாக்கல் மற்றும் நகரமயமாதல். இப்ப நகரமயமாதல் அப்படின்றதுக்கான நகரமயமாக்கல் அப்படின்னா என்ன பொதுவா? ஏன்னா பொதுவாவே நகரமயமாக்கல் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு நகர்ப்புற பகுதிகளில் எல்லாரும் வந்துட்டு ஒன்றா ஒரே இடத்துல வந்துட்டு கூடுறது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இப்போ மைக்ரேஷன் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது நகரமயமாக்கல் அப்படின்றது. ஏன்னா இப்போ தொழிற்சாலைகளுடைய அபரிமிதமான வளர்ச்சி அப்படின்றது ஒரு மிக மிக முக்கியமான காரணமாக இருக்குது நகரமயமாக்கலுக்கு. ஏன்னா இப்போ கிராமத்திலேருந்து நகரத்தை நோக்கி நம்ம ஏன் பயணம் பண்ணுறோம், ஏன் நகரத்தை வந்துட்டு விரும்புகிறோம், ஏன் நகரத்தில் வந்துட்டு நம்ம வாழணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா இங்கே வேலைவாய்ப்பு முறைகள் அதிகமாக இருக்கு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வசதிகள் அதிகமாக இருக்கு. நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு போக்குவரத்து ரொம்ப எளிமையாக இருக்கு. இதே இது நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாம 1 மணி நேரம் காத்திருக்கணும், இல்லைன்னா 2 மணி நேரம் காத்திருக்கணும். சில கிராமங்களில் அடிப்படை வசதியே இல்லாத கிராமங்களும் இருக்கு. சில கிராமங்களில் பேருந்து வசதியே இல்லாமல் இருக்கு. ஒரு நாளைக்கு 2 பேருந்து தான் வரும். அப்படிப்பட்ட சூழல்ல நம்மளை வந்துட்டு எப்படி மேம்படுத்திக்கிற முடியும், நம்மளை எப்படி ஒரு பொருளாதார அடிப்படையில் வந்துட்டு வளர்ச்சி பதவி கொண்டு போக முடியும். இது எல்லாமே ரொம்ப எளிமையா இருக்கிற ஒரு பகுதியா வந்துட்டு நகரம் இருக்கு. அதனாலதான் இந்த நகரமயமாக்கல் அப்படின்றது இருக்கு. அதாவது நகரமயமாக்கல் அப்படின்றது இங்க எல்லாமே வரும். ஒரு தொழில்முறை சார்ந்ததா இருக்கட்டும், அவங்களுடைய நாகரிக முறைகளாக இருக்கட்டும், அவங்களுடைய நுட்பங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய மதம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், அவங்களுடைய மொழி சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், அவங்களுடைய வணிகம் சார்ந்ததாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு மொத்தமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எல்லாமே இங்க இருக்கு. அதனாலதான் வந்துட்டு நகர்ப்புறங்கள் வந்துட்டு விரிவடைஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருமே இப்ப ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு பொங்கலோ ஒரு தீபாவளியோ இருக்கு அப்படின்னா உடனே நகர்ப்புறங்களுக்கு தான் படையெடுத்து வர்றோம். அங்கதான் நம்ம ட்ரெஸ் எடுக்கக்கூடிய இடங்கள் அதிகமா இருக்கு. அங்கதான் வந்துட்டு ஷாப்பிங் மால்ஸ் அதிகமா இருக்கு. அங்கதான் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு வசதிகள் அதிகமா இருக்கு. கிராமங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த வசதிகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ அதனாலதான் நகரமயமாக்கல் அப்படின்றது வந்துட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான கான்செப்டா நம்ம பார்க்குறோம். ஏன்னா நகரமயமாதல் அப்படின்றது இந்த மாதிரியான பல்வேறு காரணங்களுக்காக தான் வந்துட்டு நகரமயமாதல் அப்படின்றது உருவாகிட்டே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வசதிகள் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய பகுதி நகர்ப்புற பகுதி. இப்போ நான் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எனக்கு பஸ் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். இன்னைக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது, மெட்ரோ ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது. இல்லை அப்படின்னா வந்துட்டு நான் ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போகணும், இல்லை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னா ஏர்வேஸ் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்போ என்னன்னா மக்கள் எதை விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா வசதிகள் நிறைந்த பகுதியாக இருக்கும் எல்லா விதத்துலையும். இப்போ எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா எனக்கு நியர்பை தேட்டர் இருக்கும், நியர்பை பார்க் இருக்கும், ஒரு நியர்பை வந்துட்டு ஒரு கடல் பகுதி இருக்கும், நியர்பை வந்துட்டு ஒரு ஒரு பூங்கா மாதிரியான பகுதிகள் இருக்கும். இந்த மாதிரி வசதிகள் எல்லாமே இருக்கும், எனக்கு தேவையான எல்லாமே இருக்கும். இப்போ நான் ஒரு டீ சாப்பிட போகணும் அப்படின்னா நான் எந்த கடையில் போய் டீ சாப்பிடலாம் அப்படின்றதுக்கு எனக்கு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நிறையா இருக்கும். இதில் இந்த கடையில் வந்துட்டு குவாலிட்டியாக இருக்கும், இந்த கடையில் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும், இந்த கடையில் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய. ஏன்னா ஒரு இடத்துல வசதிகள் அதிகமாக அதிகமாக என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு மக்கள் அதிகமாக கூட்டிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் இப்போ வேலைக்கு போகணும், என்னோட கிராமத்துலேருந்து நான் வேலைக்கு வர்றதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பஸ்ஸு எந்த டைமுக்கு இருக்கோ அந்த நேரத்துக்கு தான் நான் வேலைக்கு வர முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பஸ் இருக்கும், இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பஸ் இருக்கும், ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பஸ் இருக்கும். பஸ்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வசதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி வந்துட்டு நகரமயமாக்கலுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா வசதிகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பகுதிகளை நோக்கி நம்ம நகர ஆரம்பிப்போம். இப்போ ஒரு மருத்துவம், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகணும் அப்படின்னா வில்லேஜில் இருந்துக்கிட்டு போகிறதுக்கும் ஒரு நகரத்தில் இருந்து போகிறதுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ வில்லேஜில் பார்த்தா அப்படின்னா ஒரே ஒரு டாக்டர் இருப்பார். அவர் எது கேட்டாலும் வந்துட்டு 10 மாத்திரை 20 மாத்திரை கலெக்டராக அள்ளி கொடுப்பாரு, இதுதான் இந்த இதுதான் சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு கொடுப்பாரு. அதில் எந்த மாத்திரையிலும் நம்மளுக்கு க்யூர் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கே தெரியாது. ஆனால் இதே நீங்கள் நகர்ப்புறங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு டாக்டர். இப்ப கையில ஏதாவது ப்ராப்ளம், கால்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம், கண்ணுல ஏதாவது ப்ராப்ளம், ஹார்ட்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம், இல்ல வந்து தலையில ஏதாவது அடிபட்டுருச்சு. இல்லைன்னா வந்துட்டு இந்த மாரி பல விதமான ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்காங்க. இமிடியேட்டா வந்துட்டு நம்மளுக்கு என்னன்னா ஒரு சொல்யூஷன் வந்துட்டு கிடைக்கும். இங்க போனா இவர்ட்ட மீட் பண்ணா இந்த இந்த நோய் வந்துட்டு கியூர் பண்ணிடலாம் அப்படின்னு. இதே இது நம்ம கிராமத்துல இருக்கும்போது இந்த மாதிரியான வசதிகள் வந்துட்டு ரொம்ப குறைவா இருக்கு. அப்போ நகர்ப்புறம் அப்படின்றது நகரமயமாக்கல்ல வசதிகள் அதிகமா இருக்கிறதுனாலையும் நகரமயமாக்கல் அப்படின்றது வந்துட்டு உருவாகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட தேவை எந்த இடத்துல பூர்த்தி ஆகுது, தன்னோட தேவையை வந்துட்டு எந்த இடத்துல எளிமையா பூர்த்தி பண்ணலாம், தன்னோட தேவையை வந்துட்டு எந்த இடத்துல நம்ம சரியா வந்துட்டு பயன்படுத்திக்கலாம், நம்ம தேவையை வந்துட்டு எந்த இடத்துல நம்மளுக்கு பிடிச்சது மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்றத நோக்கி தான் வந்துட்டு மக்கள் வந்துட்டு டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடமா வந்துட்டு இந்த நகரமயமாக்கல் அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதான் பாப்புலேஷன் அடிப்படையில், அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு லார்ஜஸ்ட் சிட்டியா வந்துட்டு நகர்ப்புறங்கள் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. அதுவும் வந்துட்டு நகரமயமாக்கலுக்கான காரணமா இருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மைக்ரேட் ஆகி போகும்போது அந்த எந்த இடத்துக்கு நம்ம மைக்ரேட் ஆகி போறோமோ அந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை அதிகமா உருவாகிக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த நகரமயமாக்கலுக்கான காரணிகள் என்ன, ஏன் வந்துட்டு நகரமயமாக்கல் வந்துட்டு உருவாகுது, ஏன் வந்துட்டு நமக்கு அது அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம், அதுக்கான காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபார்மோஸ்ட் எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட், பொருளாதார காரணங்கள். இப்போ ஒரு நகரத்திற்கு வந்துட்டு ஒரு மக்கள் வந்துட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பொருளாதார காரணங்கள் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். கிராமப்புறத்தில் முன்னாடிலாம் விவசாயம் அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு விவசாயம் சார்ந்த நுட்பங்கள், விவசாயம் பண்ணக்கூடிய ஆட்களே வந்துட்டு ரொம்ப குறைவாயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு மாற்றுன்றது வந்துட்டு விவசாயத்தை அப்படியே விட்டுட்டு வர்றது இல்லை. அவங்க குடும்பத்தை பாதுகாக்கணும், அவங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியை வந்துட்டு மேம்பாடு அடைய செய்யணும், அந்த குழந்தைகளை வந்துட்டு நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா பொருளாதாரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த பொருளாதாரத்தை வந்துட்டு எடுக்கிறது எங்கிருந்து எடுக்க முடியும், அந்த பொருளாதாரத்தை வந்துட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னா வந்துட்டு தே ஆர் மைக்ரேட்டட் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு மைக்ரேட் ஆகுறாங்க. அப்போ பொருளாதார அடிப்படையில் மைக்ரேட் ஆகுறாங்க. வேலை வாய்ப்பு குறைவா இருக்கு கிராமப்புறங்கள். அப்போ வேலை வாய்ப்பு குறைவா இருக்கும்போது வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்துட்டு அவங்க மைக்ரேட் ஆகுறாங்க. அப்ப ஒரு நகரமயமாக்கல் அப்படின்றது வந்துட்டு உருவாகுது. இப்ப கிராமப்புறங்கள்ல வந்துட்டு பார்த்தா அப்படின்னா வேலை வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப குறைவான இதாக தான் இருக்கு. ஆனா நீங்க நகர்ப்புறங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பல்வேறு விதமான வேலை வாய்ப்பு முறைகள் வந்துட்டு இங்க அதிகமா இருக்கு. அப்ப அந்த பல்வேறு விதமான வேலை வாய்ப்பு முறைகள் அப்படின்றது அவங்களுக்கு அவங்களுடைய அடிப்படை தேவைகளை வந்துட்டு பூர்த்தி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்றதும் வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் அர்பனைசேஷன். இந்த நகரமயமாக்கல் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இன்னைக்கும் பல்வேறு கிராமங்களில் ஒரே ஒரு டீச்சர் தான் வந்துட்டு கிளாஸ் எடுத்துட்டுறாங்க. அவர் 8th வரைக்கும் கிளாஸ் எடுப்பார். அவர் என்ன சப்ஜெக்ட் எதுலாம் தெரியாது. மேக்ஸ் எடுத்தால் அவர் தான், சயின்ஸ் எடுத்தாலும் அவர் தான், ஃபிசிக்ஸ் எடுத்தாலும் அவர் தான், இல்லை வந்துட்டு ஈவன் இங்கிலீஷ் எடுத்தாலும் அவர் தான், எல்லாமே அவர் தான் எடுத்துகிட்டு இருப்பார். ஆனால் இதே நீங்கள் அர்பனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாடத்திட்டத்திற்கும் ஒரு ஸ்பெஷலைஸ்டு டீச்சர் வந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் எல்கேஜியில் பாருங்கள், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டீச்சரை வந்துட்டு அலாட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ மக்கள் எதை விரும்புகிறாங்க, தன்னோட குழந்தை நல்லா வரணும், கல்வியில் நல்லா வரணும், அறிவில் நல்லா வரணும், அவங்களுடைய ஆளுமையில் வந்துட்டு நல்லா இருக்கணும், அவங்களுடைய ஃபியூச்சர் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்றதான் எல்லா பேரண்ட்ஸும் வந்துட்டு லைக் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்கே பெட்டரான எஜுகேஷன் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அங்கே தான் வந்துட்டு மூவ் ஆகணும். ஸோ எங்கே பெட்டரான எஜுகேஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நகர்ப்புறங்களில் அதிகப்படியான ஒரு நல்ல விதமான மீன்ஸ் ஒரு எம்ப்ளாய்மெண்டட் ஓரியன்டான, ஒரு நாலேஜபிள் ஓரியன்டாக, ஒரு வெல் டிசிப்ளின் ஓரியன்டான எஜுகேஷனை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணக்கூடியது சிட்டிஸில் இருக்குது. அப்போ ஒரு கல்வி சார்ந்தும் மக்கள் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு மைக்ரேட் ஆகி போகிறாங்க. அடுத்ததான் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட். அதான் நம்ம ப்ரீவியஸாக சொன்ன எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட், அந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில் வந்துட்டு மைக்ரேட் ஆகுது. இப்போ வேலை வாய்ப்பு அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப குறைவாகவே இருக்குது கிராமப்புற பகுதிகளில். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஈவன் தட்பவெட்ப நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக இருக்கலாம், இல்லை சரியாக ஒரு மழை பெய்யக்கூடிய காலங்களில் சரியாக மழை பெய்யாமல் போயிடும். அப்படிப்பட்ட சூழலில் வந்துட்டு அவங்க எந்த விதமான தொழில்நுட்ப முறைகளையும் பின்பற்ற முடியாமல் போயிடும். அப்படிப்பட்ட காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு
வேலை வாய்ப்புக்காக வந்துட்டு அவங்க நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப வேலை வாய்ப்புக்காக நகர்ந்து போகும்போது நகரமயமாக்கல் அப்படின்றது வந்துட்டு உருவாகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு 50 பேர் இன்னொரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அந்த 50 பேருக்குரிய இடம் அப்படின்றது தேவைப்படுது. அப்ப நகரத்துல இடப்பற்றாக்குறை அப்படின்றது வந்துட்டு உருவாக ஆரம்பிக்கும். இது ஒரு காரணமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நகரமயமாதல். நகரமயமாதல் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய உணவு, நம்மளுடைய உடை, நம்மளுடைய தொழில்நுட்பம், நம்மளுடைய வேலை வாய்ப்பு முறைகள், இது எல்லாமே ஒரு நகரத்தை சார்ந்துதான் இன்னைக்கு நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். முன்னாடிலாம் நம்ம கேழ்வரகு, கம்பு அதெல்லாம் அவ்வளவு பாப்புலரா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நகரத்துல இருக்கக்கூடிய உணவு முறைகள் வந்துட்டு இன்னைக்கு நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கும் எல்லாருக்குமே தெரியும், பீஸா, பர்கர் இல்லாம நம்ம உணவே சாப்பிடுறதில்ல. முன்னாடிலாம் நம்ம எவ்வளவு பசியா இருந்தாலும் நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்போம். இப்ப உணவு முறைகள் என்ன பண்றோம், எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் பர்ச்சேஸ். அங்கிருந்து வீட்டுல ஆஃபீஸை விட்டு கிளம்பும் போதே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஆர்டர் பண்ணிடுறோம். ஆர்டர் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உணவு வந்துடுது. அப்ப என்னன்னா, நகரமயமாதலுடைய தாக்கம் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய உணவு முறைகளை வந்துட்டு நம்ம அதிகமா வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். அது காலத்தோட கட்டாயமா என்னன்றது நமக்கு தெரியல. அது ஒரு இது இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய உடைகளா இருக்கலாம். முன்னாடிலாம் நம்ம கிராமப்புறங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வேஷ்டி சட்டை அப்படின்றது வந்துட்டு ஒரு பாரம்பரியமான உடையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம வேஷ்டி சட்டை அப்படின்றது ஏதாவது விழாக்கள்ல மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆடையா, அதுவும் இல்லாம வேஷ்டி சட்டை அணிஞ்சிருந்தா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா அதுதான் நம்ம பாரம்பரியமான உடைன்றதே நம்ம மறந்துட்டோம். அப்ப என்னன்னா, இன்னைக்கு நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய ஆடை கலாச்சாரத்தை பார்த்துட்டு நாமளும் அதை வந்துட்டு அப்படியே பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு நகர்ப்புறங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஜீன்ஸ் பேண்ட் யூஸ் பண்றாங்க, டிஷர்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது அப்படியே நம்மளுக்கும் பரவ ஆரம்பிக்கும். இன்னைக்கும் கிராமங்கள்ல டிஷர்ட்டு, ஜீன்ஸ் பேண்டோடைய தாக்கம் அப்படின்றது வந்துட்டு அதிகமாவே இருக்கு. அதே மாதிரி மாடர்ன் ட்ரெஸ், அல்ட்ரா மாடர்ன் ட்ரெஸ் வரைக்கும் இன்னைக்கு நம்ம போயிட்டோம். அந்த அடிப்படையில அந்த அளவிற்கு நகரமயமாதலுடைய தாக்கம் அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட், அந்த தொழில்நுட்ப அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அப்கோர்ஸ் சிட்டியோட தாக்கம் இல்லாம நம்மளால நம்மளுடைய டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றதே இல்லை. இன்னைக்கும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு டெக்னாலஜிக்கல் ஓரியன்டான நாலேஜ் தேவைப்படுது அப்படின்னா உடனே நம்ம யாருக்காவது அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்ட் பர்சனுக்கு வந்துட்டு கால் பண்ணி அவர்கிட்ட இருந்து நம்ம வந்துட்டு நாலேஜ் வந்துட்டு கேதர் பண்ணிக்கிறோம். ஏன்னா எல்லா விதத்துலையும் இன்னைக்கு தொழில்நுட்பம் அப்படின்றது வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோனாக இருக்கலாம், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கலாம், நம்ம பயன்படுத்தக்கூடிய கம்யூனிகேஷன் டூல்ஸாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே நாம் நம்மளுடைய தொழில்நுட்ப முறைகளை வந்துட்டு நகரமயமாதலுடைய தாக்கத்தில் அதிகமாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு முறைகள், முன்னாடிலாம் வேலைக்கு போனோம் அப்படின்னா வந்துட்டு டைம் பார்க்க மாட்டோம், நேரம் இதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு நகரத்தில் போயிட்டு வேலைக்கு பார்த்தா அப்படின்னா இந்த டைம் அப்படின்றத நம்ம அலாட்மெண்ட் பண்ணி வச்சிடறோம். அப்போ வேலை வாய்ப்பு முறைகளில் வந்துட்டு வெறும் டைம் மட்டும் இங்கே இல்லை. நகரமயமாதலுக்கு வந்துட்டு அங்கே அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆடைகளாக இருக்கலாம், அவங்க பின்பற்றக்கூடிய தொழில்நுட்ப முறைகள், அங்கே அவங்க எடுத்துக்கிடக்கூடிய உணவு முறைகள், அங்கே அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சமூக உறவுகள், அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்துட்டு நகரமயமாதலுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, கிராமத்தில் இருக்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக ஒரு கைலி ஒரு பனியனை போட்டு வேலைக்கு போயிருப்பாரு. ஆனால் இதே ஒரு நகரத்துக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு வருவார், நீட்டாக ட்ரெஸ் பண்ணி இன் பண்ணி போயிட்டு வரும்போது அவரை பார்க்கும்போது இவருக்கு ஒரு ஈர்ப்பு வரும். அவருடைய ஈர்ப்பை பயன்படுத்தி இங்கே வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. அப்போ என்ன அப்படின்னா நகரமயமாதலில் வந்துட்டு வேலை வாய்ப்பு முறைகளும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்துட்டு இருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்வியல் அப்படின்றதே பார்த்தீங்க அப்படின்னா கலாச்சாரத்தோட பிணைக்கப்பட்டதுதான். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நகரத்தோட கலாச்சாரம் வந்துட்டு அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு நம்ம ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஆயில் போட்டு வலிச்சு செய்வோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ ஹேர் ஆயில் வருது, எல்லாம் நகர்ப்புறங்கள்ல இருந்து வரக்கூடியதுதான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா தலையில விதவிதமான ஹேர் ஸ்டைலை வச்சுக்கிட்டு வரோம். அது ஏன் வைக்கிறோம்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கும் கல்லூரி மாணவர்கள் வந்துட்டு அவங்களுடைய சிகை அலங்காரத்தை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ வித்தியாசமா இருக்கு. அது வந்துட்டு சில இதெல்லாம் வந்து நம்ம சொல்லவே முடியாது, அவ்வளவுக்கு இருக்கு. அப்ப நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய கலாச்சார முறைகள் அப்படின்றது வந்துட்டு அவ்வளவு பெரிய தாக்கத்தை வந்துட்டு ஏற்படுத்துது. அதே மாதிரி ஆடைகள், இன்னைக்கும் நம்ம பல்வேறு விதமான ஆடைகள் வந்துட்டு இதோட நம்ம இந்த வகுப்பை வந்துட்டு முடிச்சுக்கிறோம். இதுக்கு அடுத்ததுல வந்துட்டு நம்ம மற்ற கான்செப்டை பத்தி அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.